ஹாய், நான் தான் உங்களோட ஆசிஃப். நம்ம இன்னைக்கு BOYA M1 மைக்கோட அன்பாக்சிங் அப்புறமேட்டு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஒரு கேமுக்கு போயிடலாம். ஸோ ஓகே கைஸ், ஒரு கேமுக்கு வந்தாச்சு. வாங்க அன்பாக்சிங் ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு இந்த கத்தியில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அந்த கத்தி பற்றி நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் என்னோடய சேனலில், அதை பார்த்துக்கோங்க. நான் இதை வந்து அமேசான் ப்ரைமில் தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ அதை டெலிவரி வந்துட்டு ஈஸியாக வரணும். அமேசான் ப்ரைமில் ஆர்டர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேப் ஒட்டியிருப்பாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், இப்படி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகே கைஸ், BOYA M1 மைக் பாக்ஸ் நல்லா தான் இருக்குது. லேசாக டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது பாக்ஸு. பரவாயில்ல, அது ஒன்றும் இல்லை, அது கடையிலே அந்த மாதிரி தான் ஆயிருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணுவோம். ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க கைஸ். ஸ்டிக்கர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொடுத்துருக்காங்க, பார்ப்போம் வேறு என்ன இருக்குன்னு. மேனுவல் கொடுத்துருக்காங்க கைஸ். உங்களுக்கு வந்து இதை க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் ஒவ்வொரு பேஜும், பார்த்துக்கோங்க. பாஸ் பண்ணி படிக்கணுன்னா படிச்சுக்கோங்க. ஏன்னா வாங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற நல்ல விஷயம். ஏன்னா வந்துட்டு வெப்சைட்டில் வந்து எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க. பாக்ஸில் இருக்க மேனுவலில் தான் சில சமயம் சில கான்ஸ் இல்லை ப்ரோஸ் வந்து இருக்கும். அதை பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா ஸ்பெக்ஸ் எல்லாம் இதில் தான் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. செல்லர் கூட சில சமயம் தப்பாக கொடுத்துருவாங்க. ஆனால் மேனுவலில் வந்துட்டு எப்பவுமே ஸ்பெக்ஸ் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ எதுக்கோ பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், மைக் வந்துட்டு ஒரு கேரிங் பவுச்சில் தான் இருக்குது. கொஞ்சம் ஹெவியாக இருக்குது கைஸ். நான் இவ்வளோ ஹெவியாக இருக்கும்னு நினச்சி பார்க்கல. பார்ப்போம். ஓகே, இதான் கைஸ் மைக்கு. யாருமே இது வரைக்கும் எந்த வீடியோலையும் சொல்லாத ஒன்று இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். என்னன்னு சொல்கிறேன். மற்ற ரிவ்யூஸில் இல்லாததை நான் ரிவ்யூ பார்த்துட்டு தான் நானே வாங்கினேன். இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வீடியோவில் பார்க்குறதோட. இது கொஞ்சம் நல்ல கேரிங் பவுச்சாக இருக்கும் போல இருக்கு கைஸ். நல்லா இருக்குது பவுச்சு. நான் வச்சிடறேன் சைடில். உங்களுக்கு வந்துட்டு சர்டிஃபிகேட் ஏதோ கொடுத்துருக்காங்க, குவாலிஃபைடுன்னு. எல்லா இன்ஸ்பெக்ஷன் எல்லாத்தையும் பாஸ் பண்ணிடுச்சுன்னு சிலிக்கா ஜெல் பேக்கெட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த பெரிய அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க கைஸ். அதாவது இந்த ஸ்டூடியோலெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான பின் அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு இந்த மாதிரி இருக்க அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்க மெட்டீரியலும் கொடுத்துருக்காங்க. கிளிப்பு வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். அப்புறம் பட்டன் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3 ரூபா பட்டன் பேட்டரி தான். வாட்ச் பேட்டரியோட பெருசு. சரி, ஓகே, வச்சிடலாம். உங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறேன் கைஸ். நான் வந்து இதில் பார்த்தபோது, யூடியூப்பில் மற்ற வீடியோஸில் பார்த்தபோது இது பிளாஸ்டிக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன் இது வெயிட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மெட்டல் கைஸ். சீரியஸாக சொல்கிறேன், நம்ப மாட்டீங்க. இது வந்து மெட்டல் பில்ட். உங்களுக்கு தெரியுதா சத்தம் கேட்குதா? கீச்சுன்னு. இது வந்து இரும்பில் செஞ்சுருக்காங்க கைஸ். நல்லா ஹெவியாக இருக்குது அதனாலேயே. ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து மைக்கில் வந்து பேட்டரியை போட்டுடலாம். ஆக்சுவலி ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு பேட்டரி தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். டிஎஸ்எல்ஆரில் யூஸ் பண்ணுறதுக்கு தான் பேட்டரி தேவை. நம்ம எதுக்கோ போட்டு வச்சுப்போம். போட்டு வச்சுட்டு ஒர்க்காக தான் ட்ரை பண்ணி பார்ப்போம். பேட்டரி வச்சு பேட்டரி தேவை கிடையாது. நான் ஸ்மார்ட் ஃபோனில் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், BOYA M1 மைக்கை ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து இப்போதைக்கு நம்ம நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு மேலே இதை போட்டுடலாம். இது கொஞ்சம் சாஃப்டான மெட்டீரியலாக இருக்குது. கிழிஞ்சிரும், பயமாக இருக்குது. நல்லா
ஆச்சு. அவங்க கிளிப் எடுத்துடலாம். கிளிப் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது? இது கிளிப்பு மெட்டலில் கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக் இல்லை. மெட்டலில் கொடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல, எல்லாமே பிளாஸ்டிக்காக இருக்கும் தான் நினச்சிட்ருந்தேன். பட் நான் மெட்டலாக இருக்குது. மோனோ ஏயு 100 400 தெரில, சிம்லர் மைக் தான் கைஸ், கண்டென்சர் மைக் தான். பட் நான் அதில் பிளாஸ்டிக்குன்னு தான் நினைக்கிறேன். இதில் மெட்டலில் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயந்தான். தெரில எனக்கு, அதுவும் மெட்டலாக இருக்கலாம். பட் நான் பார்க்க அப்படியே பக்காவாக பிளாஸ்டிக் மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் போயா எடுத்தேன். அது மட்டும் இல்லை கைஸ், இதை வந்துட்டு 40,000 பேர் வாங்கியிருக்காங்க அமேசானில். அதே சமயத்தை பார்த்திங்கன்னா அந்த மைக்கில் வந்துட்டு வெறும் 1000 2000 பேர் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ வந்து என்னால் இதில் வந்துட்டு கொஞ்சம் அஷூரன்ஸ் இருந்துச்சு, அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணேன். உங்களுக்கு வந்து வெல்க்ரோ கொடுத்துட்றாங்க அது ஆர்கனைஸ்டாக வைக்கிறதுக்கு மைக்லேயே. நல்ல விஷயந்தான், ஏன்னா எனக்கும் கேபிள்ஸ்க்கு ஆகாது, எப்போ பார்த்தாலும் சிக்கிக்கும். இது வந்து 20 ஃபீட்டு. இப்போ நான் இதை எடுத்தேன்னா என்னால் அதை மடித்து வைக்க முடியாது. ஸோ உங்களுக்கு சும்மா எப்படி பாதி மட்டும் லேசாக மட்டும் காமிச்சிட்டு சுற்றி வச்சிடறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போனால் கைஸ், Android 11 அப்டேட் அடுத்து ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் எதுலேயுமே எக்ஸ்டர்னல் மைக் வந்து சப்போர்ட் பண்ணாது கேமராவில். ஸோ நீங்கள் வந்துட்டு இன்பில்ட் கேமரா ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த மைக் வாங்கினாலும் உங்களால் மைக்கை யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து இது டிஎஸ்எல்ஆருக்கு வாங்கிக்கலாம். கேமரா ஃபோனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் வந்து அதர் தேர்ட் பார்ட்டி கேமரா ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு வந்துட்டு ஓப்பன் கேமரான்னு ஒரு ஆப் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். கேம் சப்போர்ட் பண்ணாதுன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா ஆண்ட்ராய்டு கேம் தான் அதை யூஸ் பண்ணோம். நீங்கள் வந்து ஓப்பன் கேமரா யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து எக்ஸ்டர்னல் மைக் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தட் நான் வந்து அதனால தான் நான் வந்து வாங்கினேன். நீங்கள் வந்துட்டு நார்மலான MIUI கேமரா இல்லைனா கலர் வாய்ஸ் கேமரா யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எந்த மைக் போட்டாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. ஸோ ஓப்பன் கேமரா நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லது. இதை வாங்குறது தான் நீங்கள் முன்னாடியே வந்து ஓப்பன் கேமரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதை வாங்குறதுக்கு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே எந்த மைக்காக இருந்தாலும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் யூஸ் டு ஆகும். அப்புறமேட்டு நீங்கள் மைக் வாங்கினீங்கன்னா அதோட யூஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோவில் வந்து அன்பாக்சிங் ஃபுல்லாக வந்துட்டு வித்தவுட் மைக் தான் நடந்திருக்கு. இதோட நெக்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு உங்களுக்கு வித் மைக்கோட டிஃப்ரென்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே கைஸ், வீடியோட இந்த பார்ட்லேருந்து நம்ம வந்து BOYA M1 மைக் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மைக் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து என்னோடய ஆடியோக்கு வந்து கொடுத்துருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 80% ஆஃப் தி நாய்ஸ் வந்து கேன்சல் பண்ணிடுது. அது மட்டும் இல்லாமல் அந்த மிச்சம் மீதி இருக்கிற 20% நாய்ஸையும் மஃபுல் பண்ணிடுது. வாய்ஸை வந்து ஆனால் மஃபுல் பண்ணலை. அது வந்து ஏன் எவ்வளோ பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, இதனால் வந்துட்டு என் வாய்ஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. அதே சமயத்தில் உங்களோட ஃபோன் மைக்கு வச்சே நம்ம வந்து கிளியரான ஆடியோ வந்து எடுக்க முடியும். அந்த மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடாசிட்டி தான். ஆடாசிட்டின்றது ஒரு சாஃப்ட்வேர் கைஸ். அது வந்து வீடியோ எடிட்டிங்க்கு எப்படி நம்ம வந்து ஃபிலிமோரா, அடோபி ப்ரீமியர் ப்ரோ அந்த மாதிரிலாம் பண்ணுறோமோ அதேமாதிரி வந்துட்டு ஆடாசிட்டி வந்துட்டு ஆடியோ எடிட்டிங்னு வாங்க. அந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். அதில் வந்து நம்ம வந்துட்டு நாய்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணலாம். பட்னா அதில் வந்து ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் வந்து நாய்ஸை எந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாய்ஸ் வந்து மஃபுல் ஆகும். வாய்ஸ் மஃபுல் ஆகுதுன்னா உங்கள் வாய்ஸ் வந்துட்டு கீச்சுன்னு மாறும். அதை வந்து கேட்குற ஆடியன்ஸ் வந்துட்டு காதெல்லாம் வலிக்கும், தலையெல்லாம் வலிக்கும். அதை நீங்கள் வந்து உங்கள் வாய்ஸ் வந்து வால்யூம் அதிகமாக வச்சுருந்து கேட்டாங்கன்னா. ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆடாசிட்டியோட. இப்போ நான் வந்து இந்த மைக்கை வந்து நான் யூஸ் பண்ணுறதுனால ஆடாசிட்டி வந்து நான் யூஸ் பண்ணுன்ற தேவையே எனக்கு இல்லை. ஏன்னா வந்துட்டு இதுவே வந்துட்டு மேக்ஸிமம் வேலையை ஹார்ட்வேராக பார்த்துருது. ஆடாசிட்டி வந்து அந்த வேலையை வந்து சாஃப்ட்வேராக பார்க்கும். ஸோ ஓகே கைஸ், இதான் என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். பார்த்திங்கன்னா உண்மையிலே சொல்லப்போனால் நான் உண்மையிலே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் BOYA M1 மைக்கால். ஓகே கைஸ், இதோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்துடலாம். இது எப்படி வந்துட்டு நாய்ஸை கேன்சல் பண்ணுதுன்னு. இது ஏன் நாய்ஸை கேன்சல் பண்ணுதுன்னா கைஸ், இதில் வந்து ஒரு ப்ராசஸர் இல்லை எந்த ஒரு டெக்னாலஜியும் கிடையாது. எதனால் இது வந்து நாய்ஸை கேன்சல் பண்ணுதுன்னா, இது நாய்ஸை கேன்சல் பண்ணுறதில்ல, இதனால் நாய்ஸே கேப்சர் பண்ண முடியாது. அதாவது எப்படி சொல்கிறது கைஸ், உங்களுக்கு இதனால் நாய்ஸை வந்துட்டு கேப்சரே பண்ண முடியாது. இதனால் நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும் இதனால் நாய்ஸை கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட ரேஞ்ச் வந்துட்டு 65 ஹெர்ட்ஸ் வந்து 18 கிலோ ஹெர்ட்ஸ். அதாவது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நாய்ஸ், அதாவது 80% நாய்ஸ் வந்துட்டு 50 கிலோ ஹெர்ட்ஸுக்கு கீழே தான் 50 ஹெர்ட்ஸுக்கு கீழே தான் இருக்கும். அப்புறம் அந்த 20% நாய்ஸ் வந்துட்டு 65 ஹெர்ட்ஸுக்கு கிட்ட இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஹியூமன் வாய்ஸ் வந்துட்டு 65 ஹெர்ட்ஸுக்கு மேலே தான் இருக்கும்.
ஸோ வந்துட்டு இது வந்து ஹியூமன் வாய்ஸை வந்துட்டு கேப்சர் ஈஸியாக பண்ணிடும் 65 ஹெர்ட்ஸுக்கு மேலே இருக்கனால. 65 ஹெர்ட்ஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய நாய்ஸஸ் அந்த 20% நாய்ஸை வந்துட்டு 65 அதாவது பார்டரில் ஒரு நாளாக மஃபுல் பண்ணும். 65 அதாவது 50 ஹெர்ட்ஸுக்கு கீழே இருக்கிறதுனால எந்த நாய்ஸையுமே இதனால் கேப்சர் பண்ண முடியாது 80% நாய்ஸை. அதனால தான் வந்துட்டு என் வாய்ஸ் வந்து இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியுது. ஸோ ஓகே கைஸ், இதுதான் வந்து என்னோடய ரிவ்யூ. இது வந்து வெறும் வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான். கூடிய சீக்கிரத்தில் உங்களை வந்துட்டு இதோட ஃபுல் ரிவ்யூவோட ஒரு 2 months வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பாய், டேக் கேர். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கலன்னா கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்.